கண்டிப்பா விஜய்க்கு தான். எங்க வீட்டுல 100 ஓட்டு இருக்கு. எங்க அங்கம் பங்காளி அத்தனை பேரும் அவங்க வந்து அண்ணனை வந்து ஒரு வச்சு பேசினா அவங்க பிரபலமாவாங்கன்னு சொல்லிட்டு தான் அவங்க பேசுறாங்கன்னு தெரியுது. அதுக்கு தான் ஆட்சி மாறணும், புது ஆட்சி வரணும்னு நாங்கள் எதிர்பார்க்கோம். பரம்பரை ஆளுநரோட புது தலை வந்தா எங்களுக்கு நல்லதுன்னு நாங்கள் இப்போ தான் அவர் புதுசாக பார்க்குறோம். அவர் வந்தால் நிறைய மாற்றம் வரும்னு நினைக்கிறோம். ஏன்னா டீனேஜ் எங்களுக்கெலாம் வந்து முன்னாடிலாம் கட்சி பற்றி எதுவுமே தெரியாது. இப்போது தளபதி விஜய் அவர்கள் வரும்போது கொஞ்சம் இதை பற்றி நிறைய தெரியுது. நம்ம எந்த சின்னத்தில் ஓட்டு பண்ணால் நம்ம ஒரு மாற்றம் வரும்னு இப்போ நாங்கள் நிறைய கற்றுக்கணும். 5 வயசு குழந்தைலேருந்து 50 வயசு வரைக்கும் எல்லாருக்குமே வந்து டிவிக்கு என்னன்னா தளபதி விஜய்னா என்னென்ன செய்வார் அப்படின்றது எங்களுக்கு ஒரு மாற்றம் வேணுன்றதுனால நாங்கள் தளபதி டிவி கேக்கு தான் ஓட் பண்ணுவோம். அப்புறம் வந்து எதிர்ப்பு அப்படிதான் தெரிவிப்பாங்க. நம்ம தான் பொறுமையா இருந்து செயல்படணும். அப்பதான் நம்மளால அமைதிக்கு பின் தான் புயல். புரியுதா? அமைதி தான் என்றைக்கும் ஜெயிக்கும். நம்ம ஆதங்கத்தை கொட்டிட்டோன்னு வச்சுக்கோங்க, ஒன்றும் நம்மளால பண்ண முடியாது. அதுதான் என்னைக்கும். எப்போ கண்டிப்பா இருப்பாரு, கண்டிப்பா இருப்பாரு. அதுக்கு காரணம் என்னன்னா வெறித்தனமான இந்த மொபைலு அது இது நிறைய இது பண்றதுனால யூஸ் பண்றதுனால மூளை கெட்டு போகுது. அதுக்கு என்ன பண்ண முடியும்? அதுக்கு வந்து நம்மளும் கொஞ்சம் ஒத்துழைக்கணும். கண்டிப்பா 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 விஜய்க்கு தான். எங்க வீட்டுல 100 ஓட்டு இருக்கு. எங்க அங்கம் பங்காளி அத்தனை பேரும் கலக்குவோம், இறங்கி அடிப்போம். நானும் அம்மா அதாவது பெண்களுக்கு பாதுகாப்புனா விஜய் கட்சி தான்ப்பா. விஜய்க்கு நாங்கள் ஓட்டு, எங்களோட ஓட்டு இருக்கு. பெண் பாதுகாப்புக்கு முக்கியமாக இருக்குது. அதனால இப்போ ஸ்டேஜ்லேயே பார்த்துருப்பீங்கள்ல எவ்வளோ பேர் பெண்கள் வந்து இருக்காங்கன்ட்டு. ஜென்ஸ் யாராவது வந்து இருந்தாங்களா? கொஞ்சம் தானே இருந்தாங்க. அப்போ இதுனா மற்ற கட்சியில் வந்து பெண்கள் வந்து போகவே மாட்டாங்க. கரெக்டு தானே? மற்ற கட்சியில் பெண்கள் யாராவது போகிறாங்களா? இந்த கூட்டத்துக்கு மட்டும் விஜய் கட்சிக்கு மட்டும் ஏன் பெண்கள் வராங்க அப்படின்னா இந்த கூட்டத்தில் முன்னாடி எங்களுக்கு சீட்டு கொடுக்குறாங்க, சீட்டு கொடுத்துட்டு வச்சுருக்காங்க. அதனால எங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எங்கே போனாலும் சரி. நாங்கள் பனையூர் போயிருந்தோம்ப்பா. நாங்கள் அதில் ஒரு கட்சியில் பொறுப்பாக இருக்கேன். பனையூர் போயிருந்தோம். அங்கேயும் எங்களுக்கு முன்னாடி தான். எங்கே போனாலும் எங்களுக்கு மகளிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஃபஸ்ட்டு கொடுக்குறாங்க. அந்ததே எங்களுக்கு ஒரு ஜெயிச்ச மாதிரி ஒரு ஃபீலு. மற்ற கட்சியில் இடிச்சுக்கிட்டு அங்கே போய் உட்காரணும், இங்கே போய் உட்காரணும், தள்ளி விடுவாங்கல்ல. இங்கே வந்து அப்படி கிடையாது. அவர் கோரிக்கையே கொடுத்துட்டாரு. நாங்க கோரிக்கையே எங்களுக்கு தேவையே கிடையாது. அவரே எங்களுக்கு பார்த்து செய்வாரு. தாய் மாமன் சொல்லியிருக்காரா? இதுக்கு மேல என்ன வேணும்? தாய் மாமன் சீரேன்னு சொல்லிட்டாரு. இல்லம்மா, எங்களுக்கு வாய் அடைச்சிட்டாரு. அன்னைக்கு வந்து மகளிருக்கு வேண்டி கொடுத்தாங்கல்ல, அது எங்களுக்கே வாய் அடைச்சிட்ட மாதிரி ஒரு ஃபீல்ல கொடுத்து முடிச்சிட்டாரு. அது வந்து எங்க அண்ணனே வந்து எல்லாத்தையும் மூடிடுவாருப்பா. அதை பத்தி எங்களுக்கு கவலையே கிடையாது. அதுதான், அது ஒண்ணுதான் எங்களுக்கு வந்து அது வந்து நாங்க சொல்ல வேண்டியதில்லை. அவரே ஜெயிச்சிட்டாருன்னா அவரே செஞ்சிருவாரு. வில்லிவாக்கத்தில் வந்து ஆதவ அர்ஜுனா வந்தது வந்து எங்களுக்கெல்லாம் ஒரு வரப்பிரசாதம் மாதிரி. இந்த மாதிரி ஒரு எம்எல்ஏ வந்து நம்ம ஏரியாவுக்கு கிடைப்பாங்கன்றதை நம்ம வந்து கொடுத்து வச்சுருக்கணும். ஒரு அரசியல் நாலேஜ் வந்து அவருக்கு நிறைய இருக்குது. அரசியல் அனுபவம் வந்து அவருக்கு ரொம்ப அதிகமாக தெரியுது அவர் பேசுகிறத வச்சு பார்க்கும்போது. இதுவே இதுக்கு முன்னாடி நாங்கள் இந்த ஏரியாவில் வந்து வில்லிவாக்கம் தொகுதியில் எம்எல்ஏ யாருன்னே எங்களுக்கு தெரியாது. அந்த எம்எல்ஏ ஆஃபீஸே இருக்கிறதே தெரியாது. அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கா? அப்போ மக்கள் வந்து எங்கே போய் நம்ம குறைய சொல்லுவாங்க? ஸோ இப்போ அண்ணன் வந்து சொன்னார், நான் இந்த ஏரியாவிலே நான் வில்லிவாக்கத்தில் வீடு எடுத்திருக்கேன், உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் என்னை டைரெக்டாக நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் வந்து எந்த எம்எல்ஏவும் சரி எந்த வேட்பாளருமே இது வரைக்கும் சொன்னதே கிடையாது. ஸோ வருவாங்க, எனக்கு ஓட்டு போடுங்க, நல்லது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. மக்களோட அடிப்படை விஷயத்தை வந்து அவர் பேசியிருக்காரு. இதுதான் தேவை.
அது அந்த கூட்டத்தில் நாங்களும் இருந்தோம். எங்கள் மேலேயும் பட்டுச்சு. ஒருத்தவங்களுக்கு வயசான அம்மா அவங்க தோள்பட்டையில் அதிகமாக விழுந்துருச்சு அவங்க மேலே. அது யாருன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கு வந்து காவல்துறைக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா எங்கள் பூக்கடை அண்ணா, குமார் அண்ணா, ஆதவ அர்ஜுனா இவங்கெல்லாம் வந்து பேசி அதுக்கான தீர்வை கொண்டு வந்துட்டாங்க. இதையும் அப்படியே விட்டுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே இந்த திமுக சதி வந்து அப்படியே தொடர்ந்துட்டே தான் இருக்கும். இது ஃபஸ்ட்டே நம்ம அதை வந்து கண்டிச்சதுனால வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து அந்த சம்பவம் வந்து இனிமேல் நடக்காதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். தைரியமாக நாங்கள் வரலாம். புரியல. அவர் உள்ளுணர்வோடு தான் பேசுகிறாரு. எனக்கு வந்து அம்மா இல்லை, என்னை இத்தனை தாய்மார்களும் அவங்கள ஆதரிக்கும் போது அவர் கண்டிப்பாக கண்கலங்க தான் செய்வார். எவ்வளோ பேர் வந்து பார்த்திங்கன்னா நாங்களாம் வந்து அவர் கூடவே தான் போகிறோம். நாங்கள் பிரச்சாரத்துக்கு போகிறோம். ஒருத்தர் கூட விடாமல் வாங்க எங்கள் வீட்டுக்கு வாங்க, எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிட்டு போய் தண்ணி கொடுத்து சாப்பிடுங்க, இந்த மாதிரி எங்கள் ஏரியாவில் இவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்னு குறையாக சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து எல்லோரும் இவ்வளோ நாளாக வந்து யாருக்குமே தெரியாது. அதெல்லாம் ஒரு வேட்பாளர் வரும்போது இதெல்லாம் அவங்க வச்சுருக்காங்க பாருங்கள், அவங்க ஆதங்கத்தை வந்து சொல்கிறாங்க. அவங்க வந்து அண்ணனை வந்து வச்சு பேசினா அவங்க பிரபலமாவாங்கன்னு சொல்லிட்டு தான் அவங்க பேசுகிறாங்கன்னு தெரியுது. இவ்வளோ நாளாக அவங்க வந்து யாருன்னே தெரியாது மக்களுக்கு. திடீர்னு வந்து அவங்கள பற்றி நாங்கள் எதுவுமே கண்டுக்கவே இல்லை. அது ஒரு மாதிரி ஓரமாக குலைச்சிட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால் நான் வந்து அவங்கள வந்து நம்மளே பெருசுப்படுத்தி பேச வேணாம். சோஷியல் மீடியா வந்து பார்த்தா 2 வயசு குழந்தைங்க வந்து பெரியவங்க வந்து இது பண்ணுறாங்க, அதெல்லாம் அவங்க பேச மாட்டாங்க. நம்ம அண்ணன் யாராவது பண்ணாங்க மட்டும் அவங்க பேசுறாங்க. அதான் அண்ணனை மட்டும் வச்சு பிரபலமாகணும்னு நினைக்கிறாங்க. எவ்வளோ பிரச்சனைகள் நடக்குது தெரியுமா? குழந்தைங்க, சின்ன குழந்தையிலேருந்து வயசான பாட்டி வரையும் எல்லாருக்குமே வந்து அநியாயம் நடக்குது. இப்போ லாக்அப் கொலைகள்லாம் நடந்துச்சு, அதெல்லாம் யார் வந்து பேசினாங்க? அதுக்கு எல்லாத்துக்குமே குரல் கொடுத்தது விஜயண்ணா தான். அதை நான் இப்போ வந்து விஜயண்ணா தான் எல்லாத்துக்கும் குரல் கொடுக்குறாங்க, எல்லா பிரச்சனைக்குமே. கண்டிப்பாக மாற்றம் வரும். மாற்றம் வேணுன்றதுனால தான் நாங்கள் விஜயண்ணாக்கு ஓட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறோம். தயவு செஞ்சு தமிழ்நாடு மக்களுக்கு சொல்கிறேன், இனிமேட்டு சொல்கிறேன், இந்த பரம்பரையாக நாங்கள் ஓட்டு போட்டோம், எங்கள் தாத்தாக்கு போட்டோம், பாட்டிக்கு போட்டோம் அப்படிலாம் சொல்லாமல் ஒரு மாற்றம் வேணும். நாளைய தலைமுறை வந்து வாழணும், அதுக்கு வழிவகுங்க. தயவு செஞ்சு யோசித்து சிந்திச்சு ஓட்டு பண்ணுங்கள். இனிமேல் நாங்கள் வந்து இவங்களுக்கு தான் போடுவோம் அப்படின்னு இருக்காதுங்க. ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க. இந்த குழந்தைங்களை இழந்தாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் வந்து நம்மளுக்கு ஆதரவு வந்து இப்படி தான் நம்ம கொடுக்க முடியும். கண்டிப்பாக அதை குறைக்க முடியும். யாருமே அடிப்படையாக வந்து நான் மூடிடுவேன் அப்படின்னு சொல்லி உடனே வந்து எதையுமே வந்து இது பண்ண முடியாது. அடிப்படையாக யோசிக்கணும், ஒரு ஜென்ரல் நாலேஜாக யோசிங்க. மாற்றிட்டாங்களா? அதை வந்து கொஞ்சம் குறைக்க முடியும். இப்போ பார்த்தீங்களா, ஸ்கூல் ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஒயின் ஷாப்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து ஆளுங்கட்சிங்க பார்த்துட்டு தான் இருக்காங்க. அதே வழியில் ஸ்கூல் பிள்ளைங்கள்லாம் போகிறாங்க, அதை பார்த்து கெட்டு போக மாட்டாங்களா? அதெல்லாம் கம்மி பண்ணுங்க, ஊருக்கு வெளியில் வைங்க. ரொம்ப நன்றி. எங்கள் ஆதரவு டிவிக்கே தானா? புரியல. எங்கள் கோரிக்கைனா எங்கள் ஏரியாவில் வந்து பால்வாடி இல்லை, பட்டா கிடையாது. எங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறதுனா, பால்வாடிக்கு இங்கேருந்து லாங்கில் தான் போகிறோம். அதனால் குழந்தைங்கள்லாம் வீட்டிலே தான் இருக்காங்க பால்வாடிக்குமே. அதே மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. தண்ணி, ட்ரைனேஜ் விஷயம், தண்ணி விஷயம், வீடு பட்டா இல்லை யாருக்குமே. எல்லாருமே ரோட்டில் தான் இருக்கோம். கரண்ட் அடிக்கடிக்கு போயிடுது, அதெல்லாம் நாங்கள் கேட்போம். அவங்க பேசிட்டு தானே இருப்பாங்க, பேசுகிறவங்க பேசிட்டு தானே. நம்ம ஒரு காதில் வாங்கி ஒரு காதில் விட்டுருந்தோம், அவ்வளோதான் சார். அதெல்லாம் எப்படி பார்க்குறதுனா, ஆமாம் பயம் வந்துடுச்சு, அதனால் கண் கலங்கிட்டாரு தான். ஆனால் நாங்கள் விட்டுற மாட்டோம், கை விட்டுற மாட்டோம். அவருக்கு தான் எங்கள் ஓட்டு. எங்கள் ஏரியாவில் ஃபுல்லாக அவருக்கு தான் ஓட்டு. எங்களுக்கு மெயினாக பாதுகாப்பு. இப்போ சின்ன பசங்கள்லேருந்து கஞ்சா எல்லாமே எங்கள் வீட்டிலே இருக்குது. என் தம்பியும் அதே தான். மெயினாக எல்லார் வீட்லேயும் இருக்காங்க. ஒரு ஞாபகம் வர வைப்போம். இப்போ இருக்கவங்க வந்து கஞ்சா அடிச்சுட்டு எல்லார் வீட்லேயும் இல்லை, சில பேர் அக்கா தங்கச்சிங்க கூட பார்க்க மாட்டாங்க. நிறைய இடத்துல நிறைய பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும், அவ்வளோதான் எங்கள் கோரிக்கை. அது ஒழிக்கணும், கஞ்சா ஒழிக்கணும்.
கஞ்சா போதை பொருள் ஊசி எதுவுமே இருக்கக்கூடாது சென்னையில் அவர் வந்தாருன்னா. பண்றாங்களோ அப்பயே பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்ன்ற ஒரு இது அதோட ஆதரவு கண்டிப்பா அவர் கொடுப்பாரு. நாங்க நம்பிக்கை வைக்கிறோம். அதுக்கு கோரிக்கை அவர் ஏத்துப்பாரு. நாங்க தண்டனை உடனுக்குடன் வரணும். அதெல்லாம் அவர் வந்து அவங்க வந்து தண்டனை கொடுக்காதனால தான் அவங்க தப்பு மேலே தப்பு பண்ணுறாங்க. இதே அவங்க தண்டனை கொடுத்தாங்கன்னா இவங்களுக்கு கொடுத்துட்டாங்க, நம்ம அந்த தப்பை பண்ணக்கூடாது, வரக்கூடாது, அவர் வரக்கூடாது, வர விடக்கூடாது. அதுக்கு தான் ஆட்சி மாறணும், புது ஆட்சி வரணும்னு வரணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். பரம்பரை ஆளுறத விட புது தலை வந்தால் எங்களுக்கு நல்லதுன்னு புதுசாக ஒருத்தர் வந்து பண்ணிட்டோமே பழசு பார்த்து அண்ணன் பார்த்தீங்கன்னா இப்போ இதுலேயே வந்து ஒரு வாய்ப்பு கேட்குறாரு. அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? வாய்ப்பு நம்பி தான் ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்கிறாரு. கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. அவருக்கு தான் எங்களோட சப்போர்ட் அவருக்கு தான் இருக்கு. வீட்டில் எங்களுக்கு ஃபேமிலி இருக்கு, இருந்தாலும் நாங்கள் அவருக்கோசம் வந்திருக்கோம். அவர் வாய்ப்பு கொடுத்தா தான் அவருக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்கறதா தான் நாங்கள் இருக்கோம். கண்டிப்பா